கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனம் அப்படின்றது ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த ஹானர், மதிப்பு, மரியாதை எதிர்பார்க்குகிற ஒரு ஆசீர்வாதம். அதில் ஒன்றும் தப்பில்லை. என்னை அவங்க மதிக்கலை, என்னை அவங்க ஹானர் பண்ணலை, எனக்கு வீட்டில் வந்து பத்திரிக்கை வைக்கலை, என்னை வழியில் நின்று கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க ஹானர் பண்ணலை, மதிக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லி சிலர் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். நான் வேலை செய்கிற இடத்துல என்னை யாருமே மதிக்கிறதில்ல, நான் ஊழியம் செய்கிற இடத்துல என்னை யாரும் மதிக்கிறதில்ல, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னெல்லாம் மதிப்பை எதிர்பார்த்து கிடைக்காத பட்சத்தில் மனவேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவங்க மதித்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஆண்டவர் ஒரு மனுஷனை மதிக்கணும். அதுதான் இந்த வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு நீ அருமையாக இருந்தால் ஆண்டவரும் உன்னை கனம் பண்ணுவார், மற்றவர்களும் உன்னை கனம் பண்ணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நீ நல்ல பெயரோட புகழோட வாழலாம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்படின்னா நீங்கள் எல்லாரும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் பெயரோட புகழோட சூப்பராக இருக்கணும்னு ஆண்டவருடைய ஆசை. உங்கள் பிள்ளைகள் இன்னும் பெயர் வாங்கலை, என் பிள்ளைங்க அவப்பெயரை சம்பாதிச்சுட்டு வர்றாங்கன்னு நீங்கள் இன்றைக்கி வேதனையோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் மாறும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன், அருமையான பிள்ளைகளாக மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். எப்போ நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறோமோ அப்போ ஆண்டவரே நம்மளை கனப்படுத்துவார், ஆண்டவரே நம்ம உயர்த்துவார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அன்றைக்கு தானியேல் ஆண்டவருடைய பார்வையில் அருமையாக இருந்தான். ஏன் அருமையாக இருந்தான் தெரியுமா? ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ குடிக்கிறதற்கு வாய்ப்பு இருந்தும் ராஜாவே சம்மதிச்சும் அதை அவன் குடிக்காமல் இருந்தபடியினாலே, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனை முழு பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரியாக, கலெக்டராக ஆண்டவர் மாற்றினாராம். பாருங்கள், ஆண்டவர் ஹானர் பண்ணார். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த ஞானிகள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருந்தாங்க. நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில் நிறைய ஞானிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்களால அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல. ஆனால் அந்த தானியேல் தீர்த்து வச்ச காரணம் என்னென்னா, அவன் ஆண்டவருடைய பார்வையில் அருமையாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை கனம் பண்ணும்படிக்குத்தான் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அதை வேற யாரும் அதை சொல்லிவிடாதபடிக்கு அந்த ரகசியத்தை மூடி வைத்தார். இவங்ககிட்ட தான் அந்த ரகசியத்தை கொடுத்தாரு, ரகசியத்தின் திறவுகோலை கொடுத்தார். ஏன்னா இவனை கனம் பண்ணனேன்னு நினச்சிட்டார். ஏன் கனம் பண்ணனேன்னு ஆண்டவர் நினச்சாரு? இவன் மற்றவர்களைப் போல மதுபானத்தையும் திராட்சை ரசத்தையும் குடித்து ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடியினாலே ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தால் கர்த்தர் கனம் பண்ணினார். இதே சேம் ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு தார். இவர்களிடத்தில் எந்த தவறுகள், எந்த பாவங்கள் ஆண்டவர் இவர்களை அருவருக்கும்படி செய்கிறதோ அவற்றிலிருந்து இன்றைக்கு முற்றிலுமாய் என் பிள்ளைகள் விடுதலையாகி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரிடத்தில் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாய் அல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் இவர்களை மாற்றும்படி அருமையான குணாதிசயங்கள் இவரிடத்திலிருந்து செயல்படட்டும். அதன் நிமித்தம் இவர்களை நீர் கனப்படுத்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைத்து அழகு பார்ப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.